ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டாரோட் ரீடிங் பண்ண போகிறோம். இந்த டாரோட் ரீடிங்கில் உங்கள் எக்ஸ் உங்களுக்கு திரும்ப வருவாங்களா? அண்ட் இப்போ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம். நிறைய டாரோட் ரீடிங்ஸ் பண்ண போகிறோம். கிறிஸ்டல்ஸ் பற்றி நிறைய பார்ப்போம். நான் போட்டிருக்க எல்லா கிறிஸ்டல்ஸுமே நான் சேலும் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா வழியாக என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த சேனலில் நான் பண்ணுற ரீடிங்ஸ் எல்லாமே வெரி சில், வெரி நார்மல், வெரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். எது பற்றியும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஒரு ஃப்ரெண்டோடு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் வெரி வெல்கம், யூ மோஸ்ட் வெல்கம் டு காண்டாக்ட் மீ த்ரூ மை டீட்டெயில்ஸ் பிலோ. உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை பற்றியாவது டவுட் இருக்குன்னா கேட்கணுன்னா யூ அப்சல்யூட்லி வெல்கம். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ரிப்ளை டு யூ வித்தின் அ டே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்மளோட ரீடிங்கை ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி மாடர்ன் விச் டாரோ டெக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களோட எக்ஸ், எந்த எக்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபேஸை யாரை பற்றி தெரியணுமோ அவங்களோட ஃபேஸை விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு மல்டிபிள் எக்ஸஸ் நீங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு பர்சன் பற்றி தெரிய வரலாம், மல்டிபிள் பர்சன் பற்றி தெரிய வரலாம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூனோ யுவர் எக்ஸ். யார் அந்த எக்ஸோ? கேயாட்டிக் எனர்ஜி. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கேயாட்டிக்காக இருக்கும். ஓகே, நான் ஒரு கார்டு தான் எடுக்கலான்னு போனேன். 2 கார்டு வந்துச்சு. 9 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த 2 கார்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்லி கொஞ்சம் பிளாங்காக இருக்கலாம். கொஞ்சம் டாக்கிங் டேர்ம்ஸில் கூட இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு சில பேர் நீங்கள் உங்களோட எக்ஸோட டச்சில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா லைக் பிளாக் ஆகலை, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அண்ட் ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் எக்ஸ் விட்டு நீங்கள் வந்ததுனால, அந்த மாதிரி தெரியுது. ஆனாலும் அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது, 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பேசிக்லி நீங்கள் ஒரு வெரி டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப்பில் வெளில வந்திருக்கீங்க. அண்ட் நவ் யூஆர் ஓனிங் இட்னா யூ ஆர் டூயிங் பெட்டர், யூஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் லைஃபோட கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யூ ஆர் நாட் தேட் கீன் டு கெட் பேக் வித் யுவர் எக்ஸ். உங்களோட எக்ஸ் கூட திரும்ப நீங்கள் போகணுன்னு ஒரு எண்ணம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஸ்டாப் ஆகுது. நீங்கள் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்களோ, ஒருத்தவங்களை புதுசாக மீட் பண்ணுறீங்களோ, சம் பார்ட் ஆஃப் யூ ஏதோ உங்களோட ஒரு பாகம் அவங்கள பற்றி, அவங்க எக்ஸ் பற்றியே யோசிச்சுட்ருக்கு. இன்னும் ஃபுல்லாக அந்த மூவ் ஆன் நீங்கள் ஆகலை. இன்னும் அவங்கள விட்டு முழுசாக நீங்கள் வெளியில் வரலை. ஸோ இதுக்கு நீங்கள் கிளாரிட்டி தேடிட்டுருக்கீங்க இப்போது. அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்க. ஸோ என்ன தெரியுதுன்னா, நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ரைட்டாக இருந்த மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னர் உங்களை கொஞ்சம் கண்ட்ரோலிங்காக இருந்திருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப பொசசிவான டைப்பாக இருந்திருக்கலாம். இது 2 உங்கள் ரிலேஷன்ஷிப் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ரொம்ப ஒரு பாயிண்டில் இந்த ரிலேஷன்ஷிப் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க 2 பேருமே. அதனால் ஒரு பாயிண்டில் 2 பேருமே ஃபீலிங்ஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதனால் உங்களுக்கு நிறையா பெயின், நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கலாம். கரியர் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கலாம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா. அண்ட் அடுத்த கார்டு நான் எடுத்தது 9 ஆஃப் வாண்ட்ஸ். 9 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லுது, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்பயுமே எப்பயுமே ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி, ஒரு போருக்கு போகிற மாதிரி, ஒரு வார்க்கு போகிற மாதிரியே இருந்திருக்கும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற மாதிரி, எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்.
பாஸ்டில். அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது ஆக்சுவலி ஒரு வெரி குட் கார்டு. உங்கள் பார்ட்னர் வந்து வெரி நர்ச்சரிங், வெரி எப்படி சொல்ல, ஒரு நல்ல ப்ரொவைடிங், நல்ல கிஃப்ட் குடுக்குறவங்களா இருந்திருப்பாங்க. இல்ல உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ற டைப்பா இருந்திருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து அந்த மாதிரி இல்லன்னா நீங்க அந்த மாரி இருந்திருப்பீங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு பக்கத்துல இருந்து தான் எனர்ஜி, ஒரு பக்கத்துல இருந்து தான் அந்த லவ் அதிகமா போயிட்டுருந்தது. இன்னொருத்தவங்களுக்கு அந்த லவ் அதிகமா ஃபீலே ஆகல. ஸோ, அதனால நெறைய அ இன்னும் பெயின், அதனால நெறைய கஷ்டங்கள் இந்த ஒரு பெர்சனுக்கு வந்திருக்கு. அண்ட் அதனால தான் உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆன மாரி எனக்கு தெரியுது. அண்ட் ஆக்சுவலி நீங்க பிரேக்கப் பண்ணது உங்களுக்கு நல்லது தான். ஸோ இந்த பெர்சனும் உங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளா எனக்கு தெரியல. ஏன்னா இதில ஒருத்தவங்க ரொம்ப ஃபயரியா இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப அஜிடேட்டடா, கோவம் அதிகமா வருது இவங்களுக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப கிரவுண்டடா, அதாவது ரொம்ப நார்மலா, பீஸ்ஃபுல்லா, அதிகமா சண்டை போட இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாரி டைப்பா தெரியிறாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் பீப்பிள், இந்த 2 விதமான ஆட்கள் ஒண்ணா வந்தாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் நெறைய வரும் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வெளில வந்தது உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு நல்ல சிச்சுவேஷன் தான். ஸோ அம் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சப்போஸ் நீங்க ஒண்ணா வரணும், இல்லன்னா ஒண்ணா இருந்திருக்கணும், இல்ல இருக்கணும்னா, உங்களுக்கு வந்து நெறைய எஃபோர்ட்ஸ் உங்க சைட்ல இருந்து அதிகமான எஃபோர்ட்ஸ் போடுற மாரி தெரியுது. நெறைய நீங்க மாற்றங்கள் உங்களுக்குள்ள நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னா ஆகாது. அந்த மாரி தான் எனக்கு தெரியுது. நீங்க 2 பேரும் ஒண்ணா வருவீங்களா? இல்லையா? அதுக்கு வந்து இந்த கார்ட் எடுத்திருக்கேன். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாலே எனக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீடிங்கில் நோ எனக்கு தோணுது. ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஒரு நியூ பிகினிங்கோட கார்டு. அதாவது ஒரு புது ஆரம்பம் ஓட கார்டு. அண்ட் இது வந்து பாஸ்ட்டுக்கு நீங்கள் திரும்ப போகிற மாதிரி ஒரு கார்டு கிடையாது. ஸோ நீங்கள் புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுவீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே யூ மீட் சம்மன் நியூ. இல்லைனா ஒரு மாதம், இது வந்து ஒரு சில பேருக்கு ஒரு மாதமாக இருக்கும். ஆல்ஃபபெட் பி எனக்கு திடீர்னு தோணுச்சு. ஆல்ஃபபெட் பி, எஸ், டி, ஆர், கியூ, யூ, வி, ஜி, ஒய். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் உங்கள் நேமில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா, இன்னொரு 1 மந்த்தில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. மிச்சவங்க எல்லாருமே வந்து இன்னொரு 1 இயர்க்குள்ளே மீட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி அதுதான். அண்ட் இந்த புதுசா வரவங்க வந்து தே வில் பி வெரி சூட்டபிள் ஃபார் யூ. இந்த ரீடிங்கில் நான் இதை அதிகமாக கவர் பண்ண மாட்டேன். அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு. இந்த ரீடிங்கில் வெறும் உங்கள் எக்ஸ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். வெதர் தேல் கம் பேக், வெதர் அதாவது உங்கள் 2 பேருக்குள்ளே திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப் புதுசாக ஆரம்பிக்குமா இல்லையா, அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ரீடிங்கில் நம்ம புதுசாக யார் வரா, இல்லை நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு யார் வரப்போகிறா, எப்படி இருப்பாங்க, எங்கேருந்து வருவாங்க, அடுத்த வீடியோ மோஸ்ட்லி அதுதான் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரீடிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்லி லைக் நோன்னு தெரியுது. ஒரு சில பேருக்கு வெரி வெரி ரேர், ஒரு சில பேருக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து அவங்களா ஆக்ஷன் எடுத்தா, அவங்களா இனிஷியேட் பண்ணா, அவங்களா அவங்கக்கிட்ட உங்களுக்கு பேசினா, ஸோ அவங்களா வந்து பேசி அவங்களா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா, திரும்ப நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்காது. ஏன்னா உங்களுக்கு இவங்களோட உங்கள் எக்ஸோட பெட்டராக ஒருத்தவங்க வர போகிறாங்க உங்கள் லைஃப்பில். யாருமே எனக்கு இங்கே திரும்ப ஏன்னா ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக சிங்கிளாக இருப்பீங்க, யாருமே இல்லாத இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. அண்ட் தே ஆர் கோயிங் டு பி வெரி குட், தே கோயிங் டு பி வெரி சூட்டபிள் ஃபார் யூ. அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஓகே. அண்ட் தென் 2 மோர் மெசேஜ், 2 மோர் கார்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். இன்னும் 2 கார்டு எடுக்கலாம். எதுக்கும் இந்த கார்டு வெளியில் வருது. ஓகே. 3 ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து உங்களோட எக்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மேபி பேசிகிட்ருக்காங்க இப்போது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கலாம் ஃப்யூச்சரில் அவங்களோட மீட் பண்ணுறதுக்கு. நியர் ஃப்யூச்சரில் இன்னொரு 1 to 3 மந்த்ஸ்க்குள்ளே மீட் பண்ணி திரும்ப அவங்கள பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். பட்
நீங்கள் வந்து பேசாத இருக்கிறதே பெட்டர். ஏன்னா திரும்ப நீங்கள் ரிலேஷன்ஷிப் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய கண்ட்ரோல், அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஓவரால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட எக்ஸ் உங்களுக்கு சூட்டபிள் இல்லை. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப பெட்டர். இப்போது அண்ட் ஆல்சோ ஓகே, நிறைய ஆன்சைட்டி இந்த கார்டு நான் அப்படியே வச்சுருக்கும்போது வெளியில் வந்து விழுந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆன்சைட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க, தூங்க முடியல ராத்திரி, அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போது. ஸோ இது வந்து ஸ்லோலி கிராஜுவலி குறையும். ஸ்லோலி கிராஜுவலி உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரிய வரும் உங்கள் லைஃப்பில். அதனால் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் பெட்டர். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இன்னும் நல்லா சக்சீட் ஆகுவீங்க, நிறைய சக்ஸஸ் பார்ப்பீங்க. கரியரில் இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இப்போ உங்கள் லைஃப்பில் நிறையா வரப்போகுது. அண்ட் இது ஸ்லோலி நீங்கள் அதாவது பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கிளட்டர்டாக எனக்கு தெரியுது. எனர்ஜியே இன்றைக்கி கொஞ்சம் கிளட்டர்டாக இருக்குது இந்த ரீடிங்கில். பட் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த ரீடிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ தான் தெரியுது. உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா யூர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராமில் பேசணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.